Daily. Taste the Daily. கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் ஆபாசமாக சைகை காட்டிய காவலரை பெண்ணின் கணவர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த காட்சிகள் தான் இவை. நீங்க வண்டி ஓட்டினீங்களா? எங்க ஹஸ்பண்ட் ஓட்டின்னு வந்தாரு. எந்த வண்டி? கேட்டா ஸ்டேஷன் தானே வா நான் வரேன்றா. எந்த வண்டி? போலீஸ்லாம் நீ என்ன சாவ வச்சிரும் உன்னை. சென்னை அயனாவரம் ஏகாங்கிபுரம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பெண் பிரமுகர் ஒட்டியம் பாஷ்யம் தெருவில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். இரவு நேரம் தாமதமானதால் உணவு வாங்கிக் கொண்டு ஜமாலியா வழியாக பெரம்பூர் செங்கை சிவம் மேம்பாலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். இரவு நேரம் என்பதால் சாலையே காலியாக இருந்த நிலையில் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்ற நபர் ஹாரன் அடித்தவாறே சென்றுள்ளார். ஹாரன் சத்தம் ஓயாமல் ஒலித்துக் கொண்டே இருந்ததால் அந்த பெண் திரும்பி பார்த்தபோது அந்த நபர் ஆபாசமாக சைகை காட்டியதாக கூறப்படுகிறது. இதனை பைக்கின் கண்ணாடி வழியாக பார்த்த அந்த பெண்ணின் கணவர் தட்டி கேட்டபோது மதுபோதையில் இருந்த அந்த நபர் அப்படித்தான் செய்வேன் என தெனாவட்டாக பதிலளித்துள்ளார். செங்கை சிவம் பிரிட்ஜ் வழியா ஜமாலியா நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அந்த ரோடே காலியா இருந்த அப்ப டைம் ஒரு 11 மணி இருக்கும். ரோடும் காலியா இருக்கு, யாரும் இல்ல. ஆனா எங்களை தொடர்ந்து ஒரு பைக்ல வந்த நபர் ஹார்ன் அடிச்சுட்டே வந்தாரு. கண்டினியூஸா ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தாரு. என்ன இவர் இவ்வளவு நேரம் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காருன்னு சடனா நான் திரும்பி பாக்குறேன். என் கணவர் மிரர்ல பாக்குறாரு யார் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்பி பார்க்கும் போது அவர் ஆபாசமா செய்கை பண்ணாரு. உடனே என் கணவரும் நானும் அவரை கேட்டோம், என்ன இப்படி பண்றீங்க, என்ன இப்படி பண்ற அப்படின்னும் போது, நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொன்னாரு. இதனால் 100 என்ற எண்ணை அழைத்து நடப்பவை குறித்து அந்த பெண் போலீசிடம் புகார் அளித்த போதும் அதனை பொருட்படுத்தாமல் அந்த நபர் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். தொடர்ந்து ஓட்டேரி காவல் நிலையம் அருகே சென்றபோது அந்த போதை ஆசாமி இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டி தப்ப முயன்ற நிலையில் பெண்ணின் கணவர் அவரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் உள்ளே அழைத்து சென்றார். நீங்க வண்டி ஓட்டினீங்களா? எங்க ஹஸ்பண்ட் ஓட்டின்னு வந்தாரு. எந்த வண்டி? கேட்டா ஸ்டேஷன் தானே வா நான் வரேன்றா. எந்த வண்டி? போலீஸ்லாம் நீ என்ன சாவ வச்சிரும் உன்னை. காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்றபோது கிடைத்த தகவல் அதிமுக பெண் பிரமுகர் மற்றும் அவரது கணவரை அதிர்ச்சி அடையச் செய்தது. காரணம், மது போதையில் ஆபாச சைகை காட்டி அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டவர் ஓட்டேரி காவல் நிலையத்தின் குற்றப்பிரிவில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வரும் தினேஷ் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூட்டு வரும்போதுதான் அவரு இந்த P2 காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு காவலர் என்பதே எங்களுக்கு தெரிய வந்தது. அவர் ஒரு காவலர், ஆனா அவருக்கு ரொம்ப ஃபுல்லா குடிச்சிருந்தாரு. அவர் ஓட்டி வந்த பைக்ல நம்பர் பிளேட்டே கிடையாது, ஃப்ரண்ட்லயும் இல்ல பேக்லயும் இல்ல, நம்பர் பிளேட்டும் இல்ல, ஃபுல்லா குடிச்சிருக்காரு. நான் என் கணவரோட வரும்போதே அவர் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணாருன்னா, நாளைக்கு தனியா யாரோ ஒரு பொண்ணு வருது, நானே தனியா வரும்போது அவரோட பிஹேவியர் எந்த லெவல்ல இருக்கும், அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. இதனிடையே காவலர் தினேஷ் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையை சேர்ந்தவரே கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் முரளி. Taste the Daily.